இவ படத்துல கூட பார்க்காத வில்லத்தனம் பண்ண பொம்பளை. இவ மக பேசினா பயமா இருக்கும், ஆனா இந்த பொம்பளை பக்கத்துல வந்தாலே பயமா இருக்குடி. நீங்க எல்லாம் புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காதீங்க. இருக்கிற பிரச்சனையே போதும். நீங்க பண்ண வேலைக்கு வேற யாராவது இருந்திருந்தா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. இவள போய் பார்க்க என்ன கூட்டிட்டு வந்தியே, ஒன்ன நீ திருந்தவே மாட்டியாடி? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? எல்லா இடத்துலயும் சண்டை போடணுமா? நானாடி சண்டை போட்டேன்? எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாண்டி. நிம்மதியா இருக்கதான் கோவிலுக்கு வர்றது, வந்த இடத்துல கண்டவங்கள பார்க்கணும், கண்டவங்க பேச்செல்லாம் கேட்கணும். இதெல்லாம் தேவையாடி எனக்கு? இருங்க அத்தை. என் குழந்தைய காரணம் காமிச்சு என்னை ஏத்துக்கோங்கன்னு எப்படி யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டாம். நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதுக்கு அனுபவிக்கிறேன். நம்ம பண்ணதெல்லாம் ஃப்ராடுத்தனம் தான், கேவலமான விஷயம் தான். அத்தை சொன்ன மாதிரி அவங்களா இருக்க போய் நம்மள சும்மா விட்டாங்க. இல்லனா நம்ம ஜெயில கம்பிதான் எண்ணிட்டு இருந்திருக்கணும் குடும்பத்தோட. அப்பா உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் கேட்டிருந்தேனே. மறதே வச்சுவார், எடுத்து வச்சுட்டு கொடுக்க மறந்துட்டேன். கோமதி கோயிலுக்கு போயிருக்காப்பா. தம்பி, நான் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டி இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வளர்ந்த பிள்ளைங்க இருக்கிற வீடு, அதுங்களுக்கும் நீங்க இப்படி பேசாம இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு. நீங்க கோமதியோட சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிச்சு நடந்ததெல்லாம் மறந்து. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாது. நான் கோமதி அவ்வளவு நம்பினேன். கோமதி எந்த சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் என்கிட்ட உண்மையா இருப்பான்னு தான் நான் நினைச்சேன். பண்ணுவாண்டு கூட நான் நினைக்கிறேன். வேண்டாம் கோமதி விஷயத்தை இப்ப பேச வேணாம். ஏண்டி, உங்க அப்பா என்ன கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்காரு? அப்பா எப்பவுமே அப்படிதான். கோமதி பண்ணி வச்ச கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சதுக்கே இம்புட்டு கோவமா இருக்காரே. இதுல நான் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சா அம்புட்டு தான் போல இருக்கே. நீங்க யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அம்மாச்சி? வேற யாருக்கு? உனக்கும் குமாருக்கும் தான். அம்மாச்சி, என்னால உங்க பேரனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரியான பொறுக்கி ரவுடி. அவன் திருந்திட்டாண்டி. நாய் வாழ நிமித்த முடியுமா? அந்த மாதிரி உங்க பேரனை திருத்தவே முடியாது. என்னை கடத்திட்டு போய் எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தினவன் அம்மாச்சி. அவன் என் குடும்பத்தையே அவமானப்படுத்தினவன். அவனையாவது நான் கல்யாணம் பண்றதாவது. அம்மாச்சி, என்கிட்ட சொன்ன மாதிரி எங்க அப்பா காது பட எதுவும் சொல்லிடாதீங்க. அத்தைன்னு கூட பார்க்க மாட்டாரு. உங்களையும் கொன்னு போட்டு என்னையும் கொன்னு போட்டுருவாரு. நல்லது பண்றேன்னு வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் போதும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறோம்ல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டேன். அது ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன்பா. ப்ளீஸ் மீனா, என் போனை கொஞ்சம் எட. ஹலோ சாரி மீனா, கோவில வச்சு நான் உன்னை அப்படிலாம் பேசிருக்க கூடாது. எனக்கே தெரியுதுக்கா, நான் உங்க விஷயத்துல ஓவரா இன்வால்வ் ஆகுறேன்னு. அப்படியாவது நல்லது நடந்துடாதான்னு ஒரு நப்பாசை. ஏற்கனவே ஒரு தடவை குழந்தைய துருப்பு சீட்டா யூஸ் பண்ணி நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். மறுபடியும் அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறேன். குழந்தையோட அப்பாவே குழந்தைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அத்தை மட்டும் குழந்தை விஷயம் தெரிஞ்சு தோஷப்படுவாங்க நினைக்கிறியா மீனா? அங்க எல்லாரும் என்னைய வெறுக்கிறாங்க மீனா. அதை நான் தப்புன்னு சொல்லல. எல்லா வெறுப்புக்கும் தகுதியானவதான் நான். எனக்கு நீ நிறைய உதவி பண்ணிட்டு இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்க. எனக்கு அது போதும். என்ன அவங்களோட சேர்த்து வைக்கிற முயற்சி எல்லாம் வேண்டாம் மீனா. என் வயித்துல வளருது என்ன மட்டுமே நம்பி பிறக்க போற குழந்தை. அதை நான் பார்த்துப்பேன், நல்லபடியா வளர்த்துப்பேன். எங்க வீடு அதுக்கு சப்போர்ட் பண்ணலனா தனியா போற தைரியம் கூட எனக்கு இருக்கு. அடுத்து அவருக்கு பிடிச்சத பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இனிமே இந்த குழந்தை விஷயமா எதுவும் பேச வேண்டாம் மீனா. சரிக்கா, இனிமே நான் எதுவுமே பண்ணல. என்னடா நம்ம அவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம், இப்படி எல்லாம் பேசுறாங்களேன்னு யோசிக்கல. இல்லக்கா, அப்படியெல்லாம் யோசிக்கல. வீட்டுல இருக்கீங்களா? இல்ல மீனா, வேலை செய்யற இடத்துலதான் இருக்கேன். இன்னைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிக்கா, போனை வச்சிடுறேன் போ. மீனா, என் மேல கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்ல, நான் வைக்கிறேன்.